பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் புகழ் திரு ஏகே அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். விளாத்திக்குளம் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதற்கு எதிர்கட்சிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட தேதியை முடிவு பண்ணி போராட்டம். 15ஆம் தேதி பாஜக, 17 என்டிஏ கூட்டணி சார்பில் முழுசா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த சம்பவம் நடந்த அந்த நிகழ்வுக்கு நேரா விசாரிக்கிறதுக்காக எம்பி கனிமொழி அவர்கள், அவங்க தான் அந்த தொகுதியோட எம்பி. அவங்க போறப்ப அங்க மக்கள் கோபம் முற்றுகையிட்டு உள்ள வராம வாக்குவாதம் நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவங்களுக்கு வரும் நாட்கள்ல ரொம்ப இருக்கே. இந்த ஒரு 10 நாட்களா அவங்களுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இது எப்படி அவங்க சமாளிப்பாங்க? தேர்தலில் இது எதிரொலிக்குமா? கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும். அதனால தான் இந்த தேர்தல் ஒரு 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 வாட்டர் ஷெட் மொமெண்ட்டாக இருக்கும்ன்றத எவ்ரிபடி இஸ் ப்ரெடிக்டிங். ஏன்னா 4 முனை போட்டி, பெரிய ஒரு அதிருப்திக்கு உள்ளான ஒரு டிஎம்கேவுடைய அரசாங்கம், புது வரவு விஜய், ப்ளஸ் இங்கே கூட்டணியில் இல்லாமல் இருந்த பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமான் திருப்பியும் வாக்கு வலிமை தொடர்ச்சியாக பெற்று வரும் நிலையில் 4 முனை போட்டி. 4 முனை போட்டி ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, விக்டரியோட மார்ஜின் கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா லாஸ்ட் 2024 எடுத்துக்கிட்டோம், 21லையும் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடத்துல மார்ஜின் ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த வாட்டி இன்னும் 5,000க்கு கீழே நிறையா அந்த மயிரிழையல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வெற்றி தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எப்படி நம்ம இந்த கோயம்புத்தூர் பிட்வீன் வானதி அண்ட் கமல்ஹாசன் பார்த்தோமோ, கடைசி மட்டும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஒட்டி இப்போ நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்களுடைய கோபம் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. அரசாங்கத்தில் இவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கும் பொழுதே இவ்வளோ குற்றச்சாட்டுக்கள், பாலியல் குற்றச்சாட்டுக்கள், போதை ப்ளஸ் மற்ற பெண்களுக்கு உண்டான அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சங்கடம், அது மாதிரி பட்டியல் இனத்தவருக்கு உண்டான அநீதி அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க கண்ட்ரோலில் இருக்கும் பொழுதே இந்த தேர்தல் முடிய அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியுன்ற மாதிரி இங்கே அது வெளியில் மீடியாவில் எரியுது நல்லா. ஆனால் பொதுமக்கள் பார்வையில் அந்த வெறுப்பும் இதுவும் உச்சக்கட்டத்தை அடையுது. இதோட நிற்காது. இன்னைக்கு இவங்களை தொகுதி விட்டு விரட்ட அடிக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு பிரச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது, இல்லை இவங்க ஓட்டு சேகரிக்க வரும்பொழுது, இல்லை காசு கொடுத்து ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு வரும்பொழுது நம்ம போக போக தான் பார்க்கணும். ஆனால் மக்களுடைய அதிருப்தி உச்சக்கட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த பொள்ளாச்சி, தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட்டு, அப்புறம் சாத்தான்குளம், இது ஏடிஎம்கேக்கு பெரிய ஒரு செட்பேக்காக இருந்தது. அதே மாதிரி இப்போ பார்த்துருப்போம், மானாமதுரை, தூத்துக்குடி, அந்த மாதிரி இவங்க இதுலேயும் நடக்குது. பட் அந்த இதில் எதிர்கட்சிகள் போராட்டம் இப்பயும் பண்ணுறாங்க. அந்த இருந்த மீடியா எக்ஸ்போஷர் இப்போ இல்லைல்ல. ஸோ மக்கள்கிட்ட இதெல்லாம் சென்று அடைகிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இருக்குல்ல. முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் ஒரு டிபேட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை மீடியாவில் பேசிட்டே இருந்தாங்க. பட் இந்த இதுக்கு பிரதமர் அவர்களே சொல்றாரு, இங்க ஒரு 2 வயது குழந்தைக்கு கூட இங்க பாதுகாப்பு இல்லைன்னு பிரதமர் பேசுறாரு. பட் அது வெளிச்சத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இது தெரிஞ்ச விஷயம் தான். இது நம்ம திருப்பி பேசுறோம். 2021 இவங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே இவங்க முன்கள பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது கொடுத்தாங்க, ரெகக்னிஷன் மாதிரி கொடுத்தாங்க. அதில் இன்க்ளூடிங் த மீடியா பர்சனல். அப்பயே நம்ம ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் நம்ம நிறையா விஷயத்தை பார்த்தோம். நீ பேசினா நாக்க வெட்டிடுவேன்றதுலேருந்து, இனிமே இது உங்காச்சு, நான் பதவி ஏற்ற உடனே நீங்கள் பாட்டு லாரியில் வச்சுக்கிட்டு மணல் திருடலாங்கிறதுலேருந்து, இது கிறிஸ்துவர்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறதுலேருந்து, ஒருத்தொரு தரப்புலேருந்து எப்படிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பெண் நிறுவனம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு முன்னாடியே மீடியாவையும் ஒரு கைப்பாவையாக வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்கங்கிறது ஒரு அதான் சொல்கிறேன், கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி. ஸோ அதை பற்றி திருப்பி பேசுறது அர்த்தம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சென்ட்ரலில் நீங்கள் தான் இருக்கீங்க. இவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு. நள்ளிரவில் ஒரு ட்வீட் போட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, வெடிகாத்தால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க, உங்களை பேச விடாமல் பேச்சு உரிமை தடுக்கப்படுறது. சாதாரண பொதுமக்களை போனால் தலையில் தட்டுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, மேக்கப்புன்றாங்க, என்னெல்லாமோ இழிவுபடுத்தணுமோ பண்ணுறாங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
பட் இவங்க எதிர்க்கட்சியா எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுல வந்து மைனஸ் தான், இன்க்ளூடிங் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. இந்த தேர்தல் கட்டத்திலேயாவது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ், ஏன்னா அந்த மாதிரி ஒரு அதிகார துஷ்பிரயோகமோ அது இவங்க வந்து நாளொரு மேனியும் பொழுதொருவனுமா பிஜேபியை ஃபாசிஸ்ட்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஃபாசிஸ்ட்டுங்கிறது இவங்க தான். இந்த ஃபாசிஸ்ட் ஆட்சி இல்லாத இந்த காலகட்டத்தில் எடுத்துன்னு போய் செல்ல வேண்டியது வந்து இந்த என்டிஏ உடைய இல்ல பிரதமர் வந்து சொல்றாங்க, பிரதமர் வந்து ஒவ்வொரு சொல்ல மாவட்டத்துல எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்துல பேசுறாரு. இதை தாண்டி ஒரு இல்ல எதிர்க்கட்சி பிரதமர் புதுசா ஏதாவது சொல்லிட்டாரா? இல்ல அதுக்கு மேல பிரதமர் என்ன சொல்ல முடியும்? இல்ல பிரதமர் புதுசா ஏதாவது சொன்னாரா? 2 வயசு குழந்தைங்கிறது கரண்ட் நிகழ்வு சொல்றாரு. கரண்ட் அந்த நிகழ்வு தான் திமுக அவருக்கு current சொல்லப்பட்டது. அவர் ட்ராக் பண்றாருங்கிறதெல்லாம் செகண்டரியா வச்சுப்போம். பட் அவருக்கு சொல்லப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டதை அவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஒரு 5 இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா அதுல எது ரொம்ப டச்சிங்கா எடுத்துன்னு போகணுமோ அதை நம்ம எடுத்துன்னு சொல்றாருங்கிறது வச்சுப்போம். பட் பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இல்ல, அந்த போராட்டம் பண்றாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல போராட்டம் இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன பண்ணாங்க? வேடிக்கை பார்த்தாங்க. அதாவது மாநிலத்துல நயினார் அவர்கள் அங்க போனாரு, அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. கோர்ட்ல போயிருக்காங்க. அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. கோர்ட் சொல்லிருக்கு. அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அராஜகம் தான் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எதிர்க்கட்சி என்ன பண்ணணும்? அதெல்லாம் மீறி பண்றதுதான போராட்டம். இல்ல அதான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்ல தீர்ப்பு வாங்கிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனது யாரு? பிஜேபியா? ஆமா. இந்து அமைப்புகள் அவங்களும் ஒன்னா தானே சேர்ந்திருக்காங்க. இந்து அமைப்புகள்ங்கிறது வேற, பிஜேபிங்கிறது வேற. லெட்ஸ் பி வெரி கிளியர் ஆன் திஸ். இல்ல சப்போர்ட் இல்லாம இருக்குமா? சப்போர்ட் எல்லாம் யார் எல்லாரும் கொடுக்குறாங்க, பப்ளிக்கும் கொடுக்குறாங்க சப்போர்ட். நீங்க வந்து அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கோம்? திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து இவ்வளவு தூரம் வளர விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த அந்த இவர் வந்து நவாஸ் கனியா அவர் வந்து அந்த அங்க அந்த அசைவ உணவு சாப்பிட்டு அந்த போட்டோ போடும்போதே நீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது அன்னைக்குதான் எச் ராஜா அவர்கள் வந்து அடுத்த நாள் வந்து போனாரு. எச் ராஜா தர்மபுராலி அவர் வந்து காலகாலமா இப்போ வந்து இல்ல 2 மாசமா இல்ல, அவர் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபி தானே. அவர் பிஜேபியில இருக்காரு. இது பிஜேபியோட ஸ்டாண்ட்ஸா? நான் கேக்குறது தனி மனித ஸ்டாண்ட்ஸ்ங்கிறது வேற, பிஜேபியோட ஸ்டாண்ட்ஸ்ங்கிறது வேற. பிஜேபியா கட்சியா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்விங்க. அவங்க வந்து திருப்பியும் இப்போ பரவலான குற்றச்சாட்டை நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இந்து மக்களுடைய அந்த ஒரு 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 அந்த விஷயத்திலலாம் இவங்க வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்கிறது தான் பிஜேபியோட பெரிய குற்றச்சாட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ராம ஜென்ம பூமியிலேன்னு சொல்லப்பட்டதுங்கிறது வேற விஷயம், அது தனியாக ஒதுக்கி வச்சுப்போம். தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ தூரம் கோயிலில் ஒரு அராஜகம் நடக்குது, இவ்வளோ கொள்ளை நடக்குது, என்ன யார் ஏதாவது ஒரு விரல் எடுத்து பேசியிருக்காங்களா? எக்ஸப்ட் அண்ணாமலை. ரைட், நான் திருப்பி திருப்பி அண்ணாமலை பற்றி பேசுகிறேன்னா அவர் பேசியிருக்காரு, அதனால நான் பேசுகிறேன். ஒரு டெம்பிள் செல் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஒரு யூனிட் பிஜேபியில். என்ன பண்ணாங்க? அவங்க கோயில் கோயிலாக போய் விளக்கு பூஜை பண்ணுறாங்க. விளக்கு பூஜை பண்ணால் என்ன உங்களுக்கு ஓட்டு வந்துருமா? இல்லை கோயில் பிரச்சனை தீர்ந்துடுமா? அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு டெம்பிள் செல்லு ஒரு வழக்கறிஞர் வந்து கடலூர்ல ஒரு தனியார் மாற்று மதத்தை சேர்ந்த ஸ்கூலை ஆக்கிரமிச்சதை மீட்டு கொடுத்தாங்க. அதே டெம்பிள் செல்லு பாஜகல திருவண்ணாமலையில மண்டபம் இடிச்சப்ப அங்க அனாதையா அந்த குடும்பத்துக்கு உறுதுணையா இருந்து அதை மீட்டு வெள்ளை வெள்ளையம்மா வந்து நீங்க வந்து அதெல்லாம் பாலிடிக்ஸா எடுத்துன்னு போறது. நான் தான் சொல்றேன், வந்து அந்த லிவரேஜ் வந்து பொலிட்டிக்கல் லிவரேஜ் இருக்கு. எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் லிவரேஜ் இருக்கோ நீங்க வரீங்களே தவிர, நீங்க இந்த கடலூர்ல நடந்தது நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த ஒரு மாவட்டத்தை சொல்றேன், கடலூர் இன்சிடென்ட் யாருக்குமே தெரியாது. அது வந்து பொலிட்டிக்கல். சரி, அதுதான் இப்ப நம்ம பேச புரியல. அதுதானே நீங்க அப்போ ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க நிறைய விஷயத்துல பண்ணவே இல்லைன்னு சொல்றேன், போராட்டமும் பண்ணவே இல்லை, ஒரு அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு உண்டான போய் நின்றுகிட்டு அந்த விஷயத்த பண்ணலன்னு சொல்றேன். நீங்க பண்றேன்னு சொல்றீங்க. இப்போ பண்றேன்னு சொன்னா அது வெளியில தெரியலன்னா பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முடியாது. நம்ம பேசுறீங்க பொலிட்டிக்கல் மைலேஜ். டிஎம்கே எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பண்ணாங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது, இப்போ ஆளும் கட்சியா இருக்கும்போது எப்படி பண்றாங்கிற அந்த ஒரு எடுத்துன்னு போறாங்களே, ஒரு பிம்பத்தை எடுத்துன்னு போறாங்க இல்லையா, அதை எடுத்துன்னு போக தவறி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்றேன் நான். நான் என்ன கேட்டேன்னா, மீடியா சப்போர்ட் தான் டிஎம்கே பண்றது, மீடியா சப்போர்ட். இவங்களுக்கு மீடியா சப்போர்ட்ங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கே, அதை தாண்டி இவங்க பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியே உங்ககிட்ட தானே இருக்கு. அதோடைய இவரும் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் தானே எல் முருகன். நான் என்ன கேள்வி வந்து சிம்பிள், அவங்க மீடியால எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்ல ஒரு எக்ஸ் பிளாட்ஃபார்ம்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம் கூட விட்டுருங்க, அது வேற ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிசம்னு வச்சுக்கோங்க. பிரதானமா ஒரு ட்வீட் போட்டதுக்கு
இவங்க லாயர் அமிச்சு பெயில் எடுத்து கொடுக்கறதெல்லாம் அது வந்து அந்த மாரல் சப்போர்ட்டு எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிஎம்கேவும் பண்ணும், டிஎம்கேவும் பண்ணும், எம்டிஎம்கே பண்ணும், எல்லாமே பண்ணும். அதல்ல விஷயம். அதை எதிர்த்து நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, அதை எப்படி ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டு போறீங்க, அதனால ஏதாவது ஒரு ஒரு பலன் விளையுதா, இல்லை உங்ககிட்ட தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்றீங்கிற கேள்வி வரும்பொழுது ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட்ஸ் நெல். ஏன்னா மக்கள் கிட்ட ஒரு அச்சுறுத்தல் எடுத்துன்னு போனாங்க. முதல்ல அந்த சாமபேத தான தண்டம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்தே ஒரு மிரட்டி வச்சாங்க. எனக்கு இவ்வளோலாம் இது இவன் எனக்கு சப்போர்ட் அப்படின்னு அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க மீடியா கிட்டேருந்து. இன்னொரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு அப்யூசிவ் பேசுறவங்கள வச்சுக்கிட்டு நீ பேசினா பல்ல உடைப்பேன், நாக்க உடைப்பேன், உள்ள வீட்டு பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதையும் மீறி ஒரு எதிர்ப்பு கிளம்பும் பொழுது அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பயமுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஹராஸ் பண்ணாங்க. ஆண்களை மட்டும் இல்லை, பெண்களையும் சேர்த்து ஹராஸ் பண்ணாங்க. அப்போ அதுக்கு பிரதிபலனா என்ன நடந்ததுன்னா மக்கள் வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். அதை வந்து அந்த 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 ஒரு போராட்டமாகவும் ஒரு சமுதாய ஒரு சீர்கேடை எடுத்து காமிக்கிறன்ற அந்த ஒரு பார்வையில அவங்க எடுத்துட்டு போல அப்படிங்கிறது தான் எங்க குற்றச்சாட்டை தவிர நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல. நீங்க பண்ணிருந்தீங்கன்னா வெளியில் தெரியல, ஆனா நான் பண்ணவே இல்லைன்ற 2 விஷயம் இங்க இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம திருப்பி உங்க கொஸ்டினுக்கு வரும்பொழுது இது நம்ம தெரிஞ்ச விஷயம். டிஎம்கே இப்படிதான் பண்ணுவாங்கன்ற சி உங்களுக்கு எதிரி இப்படிதான் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதிரி தெரியாது, கண்ணுக்கு தெரியாத எதிரினா பரவாயில்ல, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க வந்து களத்துல இறங்குறீங்க. அப்போ உங்க காய் நகர்த்தல் வந்து ரொம்ப சாதுரியமா இருந்திருக்கும். அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. இதே ஒரு நீங்க கேரளால நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சபரிமலை, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சபரிமலை வெர்டிக்ட் வந்து அகைன்ஸ்டா போச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இல்ல பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியும் அங்க மக்களும் அங்க இருக்கிற அந்த பிஜேபி நீங்க சொல்ற அதே இந்து செயல்பாட்டர்கள் எல்லாமே சேர்ந்து நீ கோர்ட் வச்சா கூட உன்னால அங்க போக முடியாது அப்படின்ற நிலையில இன்னைக்கு ஸ்டாண்ட்ஸை மாத்துறாங்க கவர்மெண்ட். அதுதான் நீங்க வந்து எதிர்கட்சியா செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த இன்டென்சிட்டியும் அந்த வீரியமும் தமிழ்நாட்டில் இருந்ததா அப்படின்னா இல்லை. இங்க பேசுறது எல்லாமே இவன் வந்து கூட்டணியா, இந்த தலைவர் எப்படி, இவன் இப்படி பேசினா, அது அலையன்ஸ் இருக்கா இல்லையா, உள்ளுக்குள்ளேயே 4 இதுவா அப்படிங்கிறதா இங்க இருக்கிற அரசியல் போச்சை தவிர எல்லாருமே சேர்ந்து டிஎம்கேவை அப்போஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற அளவுக்கு போல. அதுதான் இல்லை, அதுக்கு பெரிய உதாரணம் கேரளாவே வந்து பிஜேபி போட்ட முருகன் மாநாடை பார்த்து தான் அங்கே போட்டாங்க. அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இங்கே தான் அது இதுக்கான விதை போட்டது. சரி, அடுத்தது திமுக அடுத்த ஒரு பெரிய முருகன் மாநாடுக்கு விதை போட்டது பிஜேபி சப்போர்ட், அவ்வளவுதான். அங்கேயும் அதே தான். இங்க அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, திமுகல அதிக கூட்டணி இருக்கு, அவங்க வந்து கண்டிப்பா தொகுதி பங்கீடுல பெரிய பிரச்சனை வரும், அவங்க பாருங்க சும்மா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து சிபிஎம் தலைவர் சொல்றாரு, காங்கிரஸ்க்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு வந்து இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு அதிருப்தியா சொல்றாரு. ஆனா இருந்தாலுமே எம்டிஎம்கேக்கு மதிமுகவுக்கு போன தடவையோட இந்த தடவை கம்மியாக கொடுத்துருக்காங்க, கொங்கு மண்டல கட்சிக்கு போன தடவையோட இந்த தடவை கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சாதுரியமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே போறாங்களே, இது திமுகவுக்கு பெரிய வெற்றியா? இது திமுகவோட எப்படி அழகா வந்து அந்த கூட்டணியை வந்து கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போறாங்கன்ற அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் எதிர்பார்க்குது, காட்டுது. இது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸுக்கு மட்டும்தான் ஒரு 3 சீட்டு ஜாஸ்தி. அதுவும் இப்போ பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. யாருக்கு அது நெக்ஸ்ட் பேசுவோம். காங்கிரஸ் தவிர நீங்க எம்டிஎம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து போட்டியிட்டது வந்து ஆக்சுவலா 4 ஐ மீன் 6ல் போட்டிட்டாங்க, 4ல் வின் பண்ணாங்க, இன்னைக்கு 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கேடிஎம்கேங்கிறது வந்து 3ல் போட்டிட்டாங்க, 2ல் வின் பண்ணாங்க, 2 கொடுத்துருக்காங்க. அதே நீங்க லாஜிக்கை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, எவ்வளவு தொகுதி நீ வின் பண்ணியோ அந்த தொகுதி உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வருது. இதே லாஜிக்கை நீங்க வந்து விசிகேக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டீங்கன்னா, விசிகே போட்டியிட்டது வந்து உங்களுக்கு வந்து 6 தொகுதி கொடுத்தது 6 தொகுதி, வின் பண்ணது 4 தொகுதி. அது மாதிரி கம்யூனிஸ்டுக்கும் தலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 தொகுதி வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே லாஜிக்கில் நீங்க விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சீட்டு வந்து கம்மியாகும். எது 100% அதை தராங்க எது வின்னபிள் அப்படின்னு பார்த்து. ஏன்னா இவங்க புது பிளேயர்ஸ் இருக்காங்க, எஸ்பெஷலி விஜயகாந்தோடைய கட்சி, எம்என்எம் கமல்ஹாசனுடைய கட்சிங்கிறது 2 இதுக்கு அவங்க கொடுக்கணும்.
இங்கே ஆல்ரெடி வந்து காங்கிரஸ்க்கு 3 எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு. இங்கேருந்து அந்த கேஎம்டிஏக்கும் எம்டிஎம்கேக்கும் இது பண்ணியாச்சு. அதுலேயும் 3 தொகுதி வந்து அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. இன்னொரு மட்டும் தான் அவங்களுடைய இவங்க ரெண்டுமே உதயசூரியன். ரைட். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து 188 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ண டிஎம்கே அவங்க வின் பண்ணது வந்து 133. அந்த 188லேருந்து அவங்க வந்து கம்மி பண்ணி 180க்கு மேலே கம்மி வரமாட்டாங்க. ஏன்னா இப்பயே ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஒரு சீட் எடுத்துட்டாங்க இல்லையா. நாளைக்கு விசிகேவும் கம்யூனிஸ்டும் இவங்க வந்து கம்மியாக பேசினாதான் இவங்க வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஏற்கனவே கொடுத்ததையாவது கொடுன்ற நிலையில நிற்கும் பொழுது இவங்க வந்து அந்த பேலன்ஸை வந்து கமல்ஹாசனுக்கும் விஜயகாந்த் ஒத்துப்பாங்களா? ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் வெளில வந்தே சொல்றாங்க, சக்சஸா பண்றாங்கல்ல. இவ்வளோ அலையன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அழகா ஒத்தொத்தரையா கூப்பிட்டு பேசி ரொம்ப திருப்தியாக தானே வெளில போறாங்க. எல்லாருமே வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு பீடா போட்டு போற மாதிரி தானே வெளில போய் ப்ரெஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே கார்த்திக் அதுதான் சொன்னேன். இங்கே 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில் விக்டரி மார்ஜின் வில் பி கம்மி, கண்டிப்பாக கம்மி. 5000, 2000, 1000 அதுக்கு கம்மியாக கூட டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது இந்த கேம் தியரி பற்றி சொல்லும்போது சொன்னால் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அந்த 2 பேரும் கடந்து வந்துட்டாங்க. டிஎம்கேவும் கிடையாதுன்ட்டாங்க, ஏடிஎம்கேவும் கிடையாதுன்ட்டாங்க. ஸோ அதில் ஈக்குவலாக வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் தான் மெயின் ரைவல். இது அப்படி இருக்கும் பொழுது இவங்க குறைஞ்சபட்சம் 180, 175, 180 சீட்ஸை போட்டியிட்டாதான் இவங்க 120 மெஜாரிட்டி, 118 மெஜாரிட்டினாலும் 121 அப்படின்ற அளவுக்கு வர முடியும். ஸோ இவங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, சொந்தமாக ஆட்சி அமைக்கணும்னாலே மினிமம் 180 சீட்ஸு போட்டி போடணும். அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி. அந்த கால்குலேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 180 ஃபிக்ஸ் பண்ணிடான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 63 சீட்ஸ், 60 சீட்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதை தான் எப்படியாவது பிரித்து கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அங்கே தான் வந்து இங்கே விஜய் உள்ள வரதுக்கு உண்டான ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரோட் பிளாக்கே அந்த சீட் ஷேரிங் தான். இல்லை, இப்போ நீங்கள் 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தற்சமயம் பார்த்துருப்போம். அது வந்து இன்னொரு பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் என்டிஏக்குள்ளே வராரா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவங்க பேசுகிறப்ப நம்ம கூட்டணிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு சொன்னனாகவும் அது என்டிஏக்கு வாய்ப்பு இருக்குது அவர் போகிறதுக்காக அப்படிங்கிற செய்திகள் வருது. உண்மையா விஜய் வந்து என்டிஏக்குள்ளே இணையறதுக்கான ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்தது. அதாவது ஏடிஎம்கே வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டிவிகே பிஃபோர் பிஜேபி. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் டிவிகே வந்தாங்கன்னா பிஜேபியை கட்டி விட்ற அளவுக்கு கூட ஏடிஎம்கே வாஸ் ரெடி. Or BJP with TVK was also kind of with third alliance was also ready. அந்த ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் தான் இந்த அலையன்ஸை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்தது. இப்போ இது நடந்துடுச்சு அப்படின்ற பொழுது இனிமே வந்து திருப்பியும் டிவிகே வந்து சேர்த்துக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் டிவிகே கட்சியில் ஒரு இந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி 70 to 80% இப்போ இருக்கிற நிலைமையில் இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் அ ஹங் அசம்பிளி வேர் நோபடி கெட்ஸ் அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி அண்ட் ஒரு அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கவர்னர் யாரை கால் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. கவர்னர் சேஞ்ச் ஆகிட்டாருங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் போஸ்ட் போல் அலையன்ஸ் வேர் பிஜேகே அவுட் சைட் சப்போர்ட்டிங் த என்டிஏ அலையன்ஸ் ஆர் vice versa or something will happen. இப்படிலாம் நடந்திருக்கலாமோ அப்படின்னு பண்ணா அது வந்து எப்படி வேணா யோசிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே சீமானும் விஜயும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதில் தான் இருந்தாங்க, ஒரு ஒரு கருத்தில் தான் இருந்தாங்க. அவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பாராட்டி பெருமையாக பேசினார் சீமான். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மாநாடு போடுறதுக்கு முன்னாடி, விழுப்புரம் மாநாடு போடுறதுக்கு முன்னாடி. ஆமாம், அப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தேர்ட் ஃப்ரண்ட் ஆயிருக்கும். அந்த தேர்ட் ஃப்ரண்ட்ல கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கட்சியாக சொல்கிறோம் இல்லையா நம்ம இங்கே, அதெல்லாம் போய் சேர்த்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஒரு 3வது அணின்னு ஒரு முன்னாடி பண்ணாங்க இல்லையா, விஜயகாந்த் அந்த கம்யூனிஸ்ட் மக்கள் நல கூட்டணின்னு பண்ணாங்களா, அந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருந்தது. பட் அது பிரேக் ஆயிடுச்சுங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னா நிறையா நடந்திருக்கலாம். பட் இப்போ இருக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா there is no alliance with TVK
அப்படியே இருந்தா கூட அது ஒரு நியூட்ரல், நீ எடுத்துக்கோ ஓட்ட, நானும் ஓட்டுக்கிறேன், இவனை 2 பேரும் செதைச்சிட்டு நாளைக்கு ஏதாவது அவுட் சைட் சப்போர்ட் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலவையில தான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ரீ போல் அலையன்ஸ், பட் ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் போஸ்ட் போல் அலையன்ஸ். இன்னொரு செய்தி நம்ம பார்த்துருப்போம், 28 சீட்டு வாங்கியிருக்காங்க காங்கிரஸ். அதில் சிட்டிங் எம்எல்ஏக்கு இத்தனை பேருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. உண்மையா? காங்கிரஸ்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது செய்தி வந்துக்கிட்டே இருக்கே. காங்கிரஸே வந்து அது வந்து ஒரு கன்சோர்டியம் ஆஃப் பீப்புள் தான். அது வந்து ஒரு பெரிய ஒரு இது நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து தடியட்டவன்லாம் தாண்டவராயன்ற மாதிரி இன்னைக்கு செல்வ பெருந்தகை வந்து அஃபிஷியலாக வந்து அவர் லீடராக இருந்தால் கூட உள்ள வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. கேஎஸ் அழகிரி ஃபேக்ஷன்ஸ் தனி, ப சிதம்பரம் தனி, அது மாதிரி முன்னாடி அந்த இவர் இருக்கும்போது இளங்கோவன் இருக்கும்போது அது ஒரு தனி ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி அந்த குறுநில மன்னர்கள் இங்கேயும் இருக்காங்க. ஒருத்தரும் இது பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சத்யமூர்த்தி பவனில் ஒரு ஏதாவது கூட்டம் அப்படின்னா அது சுற்று வட்டாரத்தில் வந்து எந்த நிகழ்ச்சியும் நடத்த விட மாட்டாங்க. ஏன்னா எல்லா போலீஸும் சத்யமூர்த்தி பவனுக்கு தான் போவாங்க. ஏன்னா அங்கே சமாளிக்கணும் தடியடியெல்லாம், அங்கே சண்டையை சமாளிக்கணும். அதனால வெளியில் போலீஸ் பந்தோபத்து சுற்றி ராயப்பேட்டா சுற்றி எந்த ஃபங்க்ஷனாக நீ நடத்தி விட மாட்டாங்க. எல்லாமே சத்யமூர்த்தி பவனில் தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே ரவுடிசம் அண்டு இந்த மாதிரி கோஷ்டி பூசல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ அந்த தான் அவங்களுடைய பாரம்பரியம். காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸுடைய பாரம்பரியம் அது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு அந்த 28 சீட்டை உள்ளுக்குள்ள அடிச்சுப்பாங்க. வெளியில அடிச்சுக்கிட்டாங்க, இப்போ உள்ளுக்குள்ள அடிச்சுப்பாங்க. உள்ளுக்குள்ள அடிச்சுக்கும் போது யார், இன்ஃபேக்ட் நியூஸ் என்னன்னா டிஎம்கே வந்து 28ன்னு சொன்னாலும் நெக்ஸ்ட் வந்து எந்த தொகுதி அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டாக்ஸ். உனக்கு கொடுக்குற நம்பர்ஸ் இதுதான். நம்பர்ஸ் இது இப்போ நடக்கிற பேச்சுவார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்பர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தொகுதின்னு ஒன்று வருது பிரச்சனை. அந்த எந்த தொகுதி, அப்போ இந்த தொகுதியில நீ உன்னால வின் பண்ண முடியுமா, நான் வின் பண்ண முடியுமா அப்படி சொல்லி அந்த ஒரு போட்டி இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் காரைக்குடி ஆர் விளாத்திக்குளம் ஆர் அந்த மாதிரி ஒரு பெல்ட்டில் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆர் சம்திங் லைக் மயிலாடுதுறை மணிசங்கரை போட்டி போட்டுற அப்படின்லாம் இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து அதை இன்ஃபேக்ட் நான் பேர் சொல்லலை, டிஎம்கே பர்சன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஃபைல்டு பேப்பர்ஸ் ஃபார் மயிலாடுதுறை கான்ஸ்டியூஷன். நான் கேட்டேன், ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கிட்டேருந்து ரொம்ப இது வருமே, என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தைரியமாக சொன்னார். அங்கே டிஎம்கே சார்பாக ஃபைல் பண்ண கேண்டிடேட் அவருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே மணிசங்கர் அவுட் ஆஃப் த கேம், மயிலாடுதுறையில் வேற யாரும் கிடையாதுன்ற போது இந்த மாதிரி அந்த ரீஜனல் பாலிட்டிக்ஸ்னு வரும். அந்த இதில் அதில் வந்து இவங்க இன்டெலிஜென்ஸ் சர்வே வச்சுப்பாங்க, இவங்க அமைப்பு வச்சு பெண் அமைப்பு வச்சு சர்வே பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க. இங்கே அதே தான் திருப்பி இங்கே வந்து யார் எந்த தொகுதியில் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி வஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு தொகுதியில் நின்னாங்க அப்படின்னா யூ ஆர் ஃபார் ஷுவர் தட் பிஜேபி வில் வின், பிகாஸ் பிஜேபி வஸ் காங்கிரஸ் ரைவலியில் பிஜேபி வின் பண்ணும். அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டாக போகும். பிஜேபி வஸ் டிஎம்கே இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது. அப்படி எந்தெந்த தொகுதியில் யார் நிற்க வைக்கிறா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. பிஜேபியே இன்னைக்கு இவ்வளோ சீட்ஸ் வாங்கினா கூட எந்த கான்ஸ்டியூன்சி நிற்க போகிறாங்க, அவங்க இப்போ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக கோயம்புத்தூர் இருந்தால் கூட கோயம்புத்தூரில் ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கு, சவுத்தில் முக்கால்வாசி சீட்ஸ் வரத்துக்கு இதுவாக இருக்குது, ப்ளஸ் கோயம்புத்தூரில் பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் அந்த ஓட் ஷேர் எடுக்கணும், அந்த இதை தக்க வைக்கனால நீங்கள் நிறையா இது பண்ணணும். இப்போ பிஜேபியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024 எலெக்ஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏடிஎம்கேவை மீறி கிட்டத்தட்ட ஒரு 45-50 அசம்பிளி கான்ஸ்டியூன்ஸாக பிரித்தோன்னா வந்திருக்காங்க, செகண்டாக வந்திருக்காங்க. ஏடிஎம்கேவை தேர்ட் பிளேஸ் தள்ளியிருக்காங்க. நிறையா பிளேஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அசம்பிளியில் சொல்கிறேன் நான். சரி, அப்படி பார்க்கும் பொழுது எந்த கான்ஸ்டியூன்சி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இதில் அது நடக்கும். அது காணொலி ரீதியான கேள்வியா 3 மாநாடு நடைபெற்றுச்சு என்டிஏ தரப்புலேருந்து. இங்கே திருச்சியில் அவங்க மாநாடு போட்டிருக்காங்க, ஆனால் புள்ளி வைத்த கூட்டணி அப்படின்னு இன்னும் ஒரு அவங்க தலைவர் வந்தோ இன்னும் பெருசாக ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இங்கே எப்படி இருக்குது, இங்கே ஒற்றுமையாக இப்போ முதல் தடவை அந்த
பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக வந்து ஒற்றுமையா ஒவ்வொரு தலைவரும் என்டிஏல வந்து போராட்டம் பண்றாங்க. ஸோ இந்த 2 கூட்டணிகளோட இதை எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே கூட்டணி அந்த கட்சிகளுடைய பலம் வந்து இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தியாயிருக்கு. இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, டிஎம்கேவை வின் பண்ணணும்னு நினச்சி எல்லாருமே வந்து சேர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை டிஎம்கேவுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு வந்து இவ்வளோ பேர் இருந்தால் போகாது, எனக்கு இன்னும் நிறையா பேர் வேணும் அப்படின்ற அந்த பயத்துலையும் எக்ஸ்ட்ராவாக வாங்குறத பார்க்கலாம். ஸோ இது 2 விதமான பார்வை. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த பிஜேபி ஏடிஎம்கே அந்த என்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 பேரை விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தே ஹாவ் குட் லீடர்ஸ் டு இது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த கேம்பெயினிங் வந்து சும்மா மாநாடுன்னு பிரதமர் மோடி வருது, அமித்ஷா வருதுன்ற வச்சு மட்டும் இவங்களால ஓட்ட முடியாது. ஏன்னா பேசு பொருள் வந்து இங்கே தமிழ்நாட்டு சேர்ந்த பேசு பொருளாக இருக்கும். பிரதமர் மோடி சூறாவளி சுற்றுப்பயணமும் பண்ணலாம். அவருக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு, அசாமும் இருக்கு, கேரளா இருக்கு. ஸோ எல்லாமே கிரிட்டிக்கல் ஸ்டேட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் த கான்சென்ட்ரேஷன் இஸ் மோர் ஆன் வெஸ்ட் பெங்கால். அசாமில் கண்டிப்பாக திருப்பி வரணும் அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து டிஎன்ல வந்து பிஜேபியை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஏடிஎம்கேவை வந்து லீடிங் பார்ட்னராக வச்சு அவங்க வந்து நீ பண்ணிக்கோ, நான் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ பிரதமர் வருவார் இங்கே. இவங்க எப்படி நெக்ஸ்ட் கட்ட பிரச்சாரத்தை எடுத்துன்னு போகிறாங்க? இன்னைக்கு இவங்க அறிவித்த இந்த எல்லா மேஜர் சிட்டிஸ் அந்த இதில் வந்து ஒரு தலைவரை இது பண்ணது இட்ஸ் அ வெரி பிக் திங். அதோடைய இதை வந்து வெளியில் மீடியா கவர் பண்ணாட்டி கூட இவங்க வந்து கவர் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும். பேசு பொருளாக மாத்திரம்னா உங்களுக்கு வந்து கையில் சோஷியல் மீடியான்னு ஒரு பெரிய பவர்ஃபுல் டூல் இருக்குது. இப்போ உங்களை யாரெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆன்டகனைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒரு தப்பாக ஒரு கிரிட்டிசிசமாக பண்ணானா உடனே அவனை வந்து பிடிச்சி ஒதுக்கி வைக்கிறது, அவர் வந்து இவன் வந்து இந்த தலைவர் பின்னாடி போகிறவன் இவனை வந்து அப்படின்னு இல்லாமல் இட் ஷுட் கம். 3வது மேஜர் ஃபேக்டர், வெரி எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ். 2024 இருந்தது, பட் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம், மத்திய பிரதேஷ் அண்ட் இதில் பார்த்தோம், சத்தீஸ்கர்லாம் பார்த்தோம் எப்படி நடந்தது. ஒடிஷா வாஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள். அந்த ஆல்ரெடி அந்த 2024 அது முடிஞ்ச உடனே அந்த 2 பேரும் மீட் பண்ணதை பார்த்தோம். பகவத்ஜி அண்ட் அமித்ஷா அண்ட் மோடிஜிலாம் மீட் பண்ணிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரதையும் பார்த்தோம். நம்ம அதுலேருந்து நெக்ஸ்ட் சிட்டிஸ் மகாராஷ்டிரா எஸ்பெஷலி எப்படி அவங்க வந்து கேம்பெயின் பண்ணாங்கிறத பார்த்தோம். சேம் திங் தமிழ்நாடு நடக்கும் பொழுது அது ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டர். அங்கே பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம பேசணும்னு சொல்கிறத ஆர்எஸ்எஸ் கேன் டூ. இவங்க யூஸ் பண்ணிக்கணும். அந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் அந்த ஓப்பன்னஸையும் கொடுக்கணும். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ஆன்டகனைஸ் பண்ணிக்காம, அதாவது அவங்கள வந்து விரோதமாக பார்க்காம. ஸோ அதை தான் நம்ம டிஎம்கேல பார்க்குறோம். டிஎம்கே வந்து யாரையுமே ஆன்டகனைஸ் பண்ணாமல், பகைமை பாராட்டாமல், என்னதான் இவங்க தோழமை சுட்டுதல் இப்படின்னு பண்ணால் கூட ஒரு காமன் கோல் அஜெண்டாவில் ஒரு நல்லா வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு எய்ந்து வேலை செய்யக்கூடிய இது வந்து இந்த என்டிஏல இல்லைன்னு பார்த்தோம். 2021 எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுலையே நிறையா ப்ராப்ளம் வச்சு 2024 தனியாக நின்னும்போது இவங்க நான் சொன்ன மாதிரி நிறையா சீட்ஸ் வாங்கினாங்க. இப்போ 2026 அதே மாதிரி என்ன சீட்டு ஓகே 25-30 சீட்டோ வாட் எவர் இட் இஸ் கொடுத்தா கூட அந்த 30 சீட்டில் ஏடிஎம்கேவுடைய கேடர்ஸ் வந்து உள்ளே இறங்கி பிஜேபியோட வேலை செய்யணும். அதே மாதிரி பிஜேபி எங்கெல்லாம் அவங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய இடமா இருக்கோ ஏடிஎம்கே நின்னாலும் நல்லா சேர்ந்து வேலை செய்யணும். அந்த சேர்ந்து வேலை செஞ்சு ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அந்த எக்ஸ் ஃபேக்டர் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எட்ஜ் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பேசு பொருளாக நின்றுட்டு வெளியில் பொது வெளியில் இருக்கிற ஒரு பப்ளிக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற விஷயமா இல்லாமல் அந்தந்த தொகுதியில் கான்சன்ட்ரேட்டடாக என்ன பேசணுமோ அந்த விஷயம் வந்து வெளியில் வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் இதை இவங்க பண்ணுவாங்களா, அந்த ஈகோவை விட்டுட்டு பண்ணுவாங்களா, இல்லை இந்தந்த சீட்டு எனக்கு கொடுக்கல அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன், இந்த சீட்டு நீ அவனுக்கு கொடுத்துட்ட, எனக்கு உள்ள சீட்டு பட் எனக்குள்ளேயே 2 பேர் இருக்காங்க நிற்கிறதுக்கு, நீ அவனுக்கு கொடுத்துட்டு என்னை சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த காங்கிரஸ் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். அது இவங்க தான் டிசைட் பண்ணணும். அதை நம்ம போக போக பார்ப்போம்.
இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.